ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மலாய் கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். முதல்ல கோஃப்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 15 கோஃப்தா செய்கிற அளவுக்கு உள்ள ரெசிபி. நீங்கள் இதை உங்களுக்கு தகுந்த அளவுக்கு பாதியாக கூட கம்மி பண்ணிக்கலாம். கோஃப்தா சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும். அதனால் சேஃபர் சைடுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கோங்க. இதில் நான் ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பொட்டேட்டோ வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. பன்னீர் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. கேரட் துருவுறதில் வச்சு நல்லா துருவிக்கோங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதை கோட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, முந்திரி பாதாம் பிஸ்தா சின்ன சின்னதாக நறுக்குனது வேணும்னா சேர்த்துக்கலாம். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துருவின பன்னீரையும் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுக்கணும். அதில் நம்ம ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, மைதா, கொத்தமல்லி தழை, பிரெட் க்ரம்ஸ், தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதனால் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மைதா இல்லாட்டினா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது உடஞ்சிடும். கோஃப்தாஸ் உங்களுக்கு முழுசாக வராது. அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மீடியம் சைஸுக்கு, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கோஃப்தாவாக மேக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்த மைதாவில் போட்டு ஒரு டைம் கோட் பண்ணிக்கணும். அந்த அவுட்டர் லேயரில் லைட்டாக எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெயில் ஒவ்வொரு கோஃப்தாவாக போட்டு பொரித்து எடுத்துருங்க. கோஃப்தாஸ் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோஃப்தாஸ் நம்ம கிரேவியில் தான் போட்டு சாப்பிடணுன்னு கிடையாது. இதை நம்ம வெறுசாக சாப்பிடும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு கோஃப்தா கறிக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பே லீஃப் 1, பட்டை 2, ஏலக்காய் 5, கிராம்பு 3, ஜீரகம் 1 டீஸ்பூன், நறுக்குன வெங்காயம் 2 கப், நறுக்குன தக்காளி 2 கப், ஒரு பச்சை மிளகா, தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1/4 கப், முந்திரி 10, மேத்தி லீவ்ஸ் 2 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
அப்புறமா இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்துட்டு நல்லா உருகி வரணும். வெண்ணெய் வந்துட்டு நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முழு மசாலாவை கலந்துக்கோங்க. இது நல்லா வெண்ணெயில் பொரியிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கப்பட்டதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக நமக்கு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரும். தக்காளி பச்சை வாடை போகி நல்லா வேகணும். அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதக்கப்பட்டதுக்கப்புறமா கெச்சப் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போ முந்திரி கலந்துக்கலாம். லைட்டாக சாட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கஸ்தூரி மேத்தி கலந்துக்கலாம். இதை கலக்கும் போது நல்லா கையாலேயே நசுக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா இப்போ எல்லாத்தையும் கலரிட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். சூடோடு அரைக்காதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கோஃப்தா கறிக்கு செய்ய தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக மலாய் கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்துலேயே வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வரும்போதே அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் பேலன்ஸ் இருக்கிற மசாலாவில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவியை நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடுங்க. எப்போதுமே வந்துட்டு இந்த கிரேவியை வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் மூடி வச்சு தான் கொதிக்க விடணும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு திறந்து வச்சுட்டு நல்ல ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து நல்ல எண்ணெயை வந்துட்டு வெளில விடும். பெரிய பெரிய பபுள்ஸாக வரும். அப்போ உங்கள் கையில் சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கிரேவியை நீங்கள் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இன்கேஸ் நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திறங்க. அடுப்பு ஃபுல் ஹையில் இருக்கும் போது நீங்கள் திறக்காதீங்க. லோ ஃப்ளேமில் மட்டும் திறந்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த கோஃப்தாவை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். கோஃப்தா உடையாமல் கலந்துக்கோங்க. இது வந்து லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டும். இப்போ வந்துட்டு கோஃப்தா வந்து கிரேவியில் நல்லா வந்துட்டு கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கொதிச்சா போதும். எல்லா கோஃப்தாவும் கிரேவியில் நல்லா டிப் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்ததுக்கப்புறமா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஹெவி க்ரீம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மலாய் கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொரியண்டர் லீவ்ஸ் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த மலாய் கோஃப்தா கறி வந்துட்டு சப்பாத்தி, ரொட்டி, நான், பூரி, ரைஸ் கூட எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.